தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ? கடவுள் வந்த காலத்தை அறிந்திடாத எருசலேமே, படையெடுத்து பகைவர் உன்னை தரையின் மட்டமாக்கிடுவார். கல்லின் மேல் கல்லில்லாமல் காலம் உன்னை சீர்குலைக்குமே என்று சொல்லி நகரை நோக்கி முத்துதிர்த்த எம்மேசுவே சரணமே. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ? அன்பை மறந்திடுவாயோ? மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை திருக்கனி சிலுவையிலே திருக்கனி சிலுவையிலே மரித்து தொங்கிடும் காட்சி மான நில்லாதோ? இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ? மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. You did not recognize the time and visitation of your God. லூக்கா 19:44. கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறியவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நான் கடவுள் வந்த காலத்தையே அறிந்திடாத எருசலேமே, படையெடுத்து பகைவரெல்லாம் தரையின் மட்டம் ஆக்கிடுவார். கல்லின் மீது கல் இல்லாது காலம் உன்னை சீர்குலைக்கும் என்று சொல்லி அந்த நகரை நோக்கி கண் கலங்கி முத்துதிர்த்த எம்மேசுவே சரணமே உமது திருப்பாதம். எருசலேமை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுதார். இந்த வார்த்தை இயேசு ஃப்ளேவித் லத்தீனில், ஜீசஸ் வெப்ட் ஆங்கிலத்தில், இயேசு அழுதார் தமிழில். விவிலியத்திலேயே இருக்கக்கூடிய மிக மிக சிறிய வாக்கியம், சென்டென்ஸ் இதுதான். இயேசு அழுதார். இயேசு ஃப்ளேவித். ஜீசஸ் வெப்ட். Jesus wept not because what was going to happen to him, but because what was going to happen to others. இயேசு அழுதது தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக அழவில்லை, மாறாக பிறருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக அழுதார். என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? அடக்க முடியாத ஒரு வேதனை. அப்பொழுதுதான் அழ முடியும். என் தாய் என் தந்தை இறந்து முன்னே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் திருப்பலி வைக்கிறேன். குரல் உடைந்து போகவில்லை. வருத்தம் மனதில் இருந்தது, கண் கலங்கி இருந்தது, குரல் உடையவில்லை. திருப்பலியை குரல் உடையாமல் ஒப்பு கொடுத்தேன். எனது அத்தை, என்னுடைய அப்பாவுடைய அக்கா, அவர்கள்தான் என்னுடைய இந்த குருத்துவ அழைப்புக்கு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே ஒரு கருவியாக இருந்தவர்கள். பக்தி நிறைந்த ஒரு அத்தை. அவர்கள் இறந்து இருக்கிறார்கள். நானும் திருப்பலிக்கு போயிருந்தேன். அவர் மகனும் ஃபாதர் அம்ப்ரோஸ் என்று தஞ்சாவூர் மேட்ராசனத்தில் ஒரு குரு, அவருடைய திருப்பலியில் நானும் பங்கேற்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய அத்தை மகன் அம்ப்ரோஸ் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார். பாதி பூசைக்கு மேலே அவரால் பூச வைக்க முடியல. கண்ணு கலங்கி குரல் உடைந்து என்னை தட்டி நீங்கள் தொடருங்கள் என்று அவர் தள்ளிக்கிட்டார். நான் போய்
திருப்பலியை தொடர்ந்தேன். அதுவும் இப்ப என்ன சொல்றாங்கோ, தனக்காக அழுல, உனக்கு ஐயோ இப்படி நடக்க போகுதே, என்னால் தாங்க முடியவில்லை. இயேசுனுடைய வார்த்தைகள் இப்படி, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ரக்கைக்குள் அணைத்து வைத்துக் கொள்வதை போல நான் உன்னை அன்பு செய்ய விரும்புகிறேன். என்னை உதறிவிட்டு உதாசீனம் படுத்திவிட்டு செல்கிறாயே, நியாயமா? இப்படி நீ இருந்தால் ஒரு காலம் வரும், கல்லின் மேல் கல்லில்லாமல் இந்த நகரம் அழிபடும். இயேசு 70 வருடத்துக்கு பின்னால் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே பார்த்து அழுகிறார். என்ன ஆச்சு? நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன. யூதர்களுடைய இருமாப்பு இறுகிக் கொண்டே போகிறது. கடவுள் வந்த காலத்தையும் அறியவில்லை. கடவுள் வந்து அவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்த பிறகும் அவரை பற்றி கண்டுகொள்ளவில்லை. நடக்குது, நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்குல கூட்டம் என்ற பெருமை. இந்த பெருமை அழிச்சிடும், ஆங்காரம் அகங்காரம் அழித்துவிடும், அழிந்து விட்டது. இது சரித்திரபூர்வமாக பைபிள் கூறியபடி நடந்தது. நல்ல விளக்கமா சொல்றேன். கடவுள் வந்த காலத்தை அறிந்திடாதே எருசலேமே. கடவுள் உன்னை தேடி வருகிறார், நீ உதாசீனப்படுத்துகிறாய். என்ன ஆட்சி தெரியுமா? 70ஆம் ஆண்டு, கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் முற்றுகையிடப்படுகிறது. நெபுகத்நேசர் மன்னன் கீழ் டைட்டஸ் என்ற தளபதி, அவன் கீழ் படை வீரர்கள் எருசலேமை சுற்றி நிற்கிறாங்க. எங்களுக்கு சரணடை. இவன் அடைய மாட்டானே, அன்னை காலத்திலேருந்தே இவன் வணங்கா கழுத்துனாச்சே. யாரு? நம்ம அண்ணாச்சிங்க யூதர்கள், தலை வணங்கா கழுத்துக்கள். என்ன பண்ணாங்க? டெக்னிக்கா எப்படி சீக்கியர் கோயில் பொற்கோவில் நடந்தது அல்லவா, அந்த மாதிரி அன்னைக்கும் நடந்த சரித்திரம் ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ். போய் கோயிலுக்குள்ளார பூந்துக்கிட்டு அங்கிருந்து தீப்பந்தங்களும் ஈட்டிகளும் அம்புகளுமாக எதிரிகளை நோக்கி பாய்கிறது. நிறைய பேர் எதிரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறார்கள். பொறுத்து பார்த்தான் டைட்டஸ் தளபதி, பொறுக்க முடியவில்லை. நீ கோயிலுக்குள்ளார தஞ்சம் பூந்துக்கிட்டு இப்படி பண்றியே, பெரிய வீரனா நீ? சார்ஜ்! கல்லின் மேல் கல்லில்லாமல் இடிபட்டது. இயேசுடைய வார்த்தை 70 வருஷம் கழிச்சு நடந்தது. கல்லின் மேல் கல்லில்லாமல் இடிபடுவாய் சொன்னார் அல்லவா, நடந்துச்சு இல்லையா? இது ஏன் கட்டுக்கதை இல்லை, கொஞ்சம் கிராஃபிக்கா, கொஞ்சம் எமோஷனலா, கொஞ்சம் ரஃபா சொல்றேன். நடந்தது இதுதான், சரித்திர உண்மை. கல்லின் மேல் கல்லில்லாமல். எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? ஏர்கொண்டு உழுவதை போல உன் நிலம் உழப்படும். Jesus wept not because what was going to happen to him, but because what was going to happen to others. இயேசு தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக அழவில்லை, மாறாக பிறருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக அழுதார். His love is so transcendental that he has made himself small and humble so that we can be great. He has accepted to be barefoot like a newborn baby so that we can be liberated of the chains of sin. He has accepted to be nailed to the cross so that we can appear amongst the stars of heaven. That is why we must thank God and discover amidst us He who visits and redeems us. Saint Ambrose. Saint Ambrose. This is why we must thank God and discover amidst us He who visits and redeems us. நம் மத்தியில் யார் வந்தார் என்பதை உணர வேண்டும். இயேசுவின் அன்பு அமைதியானது, அலாதியானது. நாம் உயர தம்மை சிலுவையும் வெறுமையும் ஆக ஆக்கிக் கொள்பவர். நம் பாவங்களிலிருந்து மீட்க குழந்தையானவர். நாம் விண்மீன் போல் ஜொலிக்க சிலுவையில் அறையப்பட்டார். We live in deeds, not years. We live in thoughts, not breaths. We live in feelings, not figures on the dial.
கமாலியல் பாலே. நாம் வாழ்வது செயல்களில், வருடங்களில் அல்ல. நாம் வாழ்வது எண்ணங்களில், மூச்சில் அல்ல. நாம் வாழ்வது உணர்வில், திரை எண்ணில் அல்ல. One of the most distressing signs of contemporary times is the denial of guilt. Contemporary, நவீன கால மனதை உறுத்தக்கூடிய ஒரு உறுத்தல் என்ன தெரியுமா? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் என்ன தப்பாக செஞ்சிட்டேன், நான் என்ன பாதகமாக செஞ்சிட்டேன், கொலையாக செஞ்சிட்டேன், களவா செஞ்சிட்டேன், கற்பா அழிச்சிட்டேன், சின்ன சின்ன பாவம், குட்டி குட்டி பாவம், இது பெருசா? பரீட்சையில் காப்பி அடிச்சிட்டேன், யார் தான் அடிக்கலை? எல்லோரும் தான் அடிக்கிறாங்க, நானும் காப்பி அடிக்கிறேன். எல்லோரும் தான் லஞ்சம் வாங்குறாங்க, நானும் லஞ்சம் வாங்குறேன், என்ன பெருசா? denial of guilt. எது தவறு என்பதை நவீன கால பயங்கர நெருடல், குற்றத்தை ஏற்காமை, மறுத்தல். எஸ், நான் தவறு செய்தேன், ஐ ஆம் ராங். கொஞ்சம் கூட அதுக்கு எடுத்து கொஞ்சம் கேட்கறதுக்கு முன்னாடி சொன்ன உடனே பயங்கர நெருடல், குற்றத்தை ஏற்காமை, மறுத்தல். ஜெபம். Lord Jesus, you have visited and redeemed your people. May I not miss the grace of your visitation today as you move to bring your people into greater righteousness and holiness of life. Purify my heart and mind that I may understand your ways. Conform my life more fully to your will. அனுராயேசுவே, உம் மக்களை சந்தித்து மீட்டு இன்று உம் மக்களை புனிதத்திற்கு இட்டுச் செல்லும் உம் அளவில்லாத அன்பு பெருக்கை நடுவ விடாது காப்பேனாக. என் இதயத்தையும் சிந்தனையையும் தூய்மையாக்கும். அதனால் உம் வழிகளை உணர்ந்து உம் சித்தப்படி நடப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். மாண்புயர் ஈவருள் சாதனத்தில் தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதா அவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
போற்றி 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 போற்றி. நற்கருணை மாலை. இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடல் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என் சோர்வில்லை. இயேசுவின் கண்ணிருந்தால் என் பார்வை பழுதில்லை. இது இயேசுவின் நாமம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கண்ணிருந்தால் நான் கொடுப்பது மைமையிறேன். அடிகிறேன். இயேசுவின் காரணம் நான் நன்மை நடக்கிறேன். இயேசுவின் சின்ன என்றால் என் திட்டாரின் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்றால் என் முடிகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்றால் என் கடைகளெல்லாம் குணமடைகின்றன. இயேசுவின் என்றால் நான் ஆவியாக இருக்கப்படுகிறேன். ஆமென். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. எங்களுடைய திருப்பலி நேரத்தை தயவு செய்து மனதில் வைத்து ஸ்பேர் த டைம். அந்த சமயத்தில் நிறைய செய்திகள், குறுஞ்செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ற வகையில் இப்பொழுது உத்திரசலத்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை ஜெபிக்கின்றேன். திவ்ய இயேசுவே, உத்திரசலத்தின் ஆத்மாக்களின் மேல் இரக்கமாயிரும். தாவீது அரசனின் புத்திரனாய் இயேசு கிறிஸ்துவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த போது திருக்காயங்களில் கொடிய வேதனைகளை பார்த்து உத்திரசலத்து ஆத்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. தேவரீர் 2 சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் மனம் திருந்திய கல்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்மாக்களின் பேரில் இரக்கமாய்ந்து அவர்கள் மீது மகிமையான தரிசனத்தின் பாக்கியத்தில் சேர்த்தலும். அன்பின் சகல புனிதர்களோடு சமணசுகளோடும் அவர்கள் சதாகாலமும் தேவரை வாழ்த்தி துதித்துக் கொண்டிருப்பார்களாக. உன்னதத்தில் வீற்றிருக்கும் இயேசுவே, பிதாவே, தூயாவியே, உத்திரசலத்தில் வேதனைப்படும் ஆத்மாக்களுக்காக திவ்ய கிறிஸ்துவின் விலைமதியாத திரு ரத்தத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தூயவரே, சர்வ வல்லமை படைத்தவரே, ஆண்டவரே, பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி கட்டளையிட்டருளும். நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒழிந்திடுக. மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.